வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 2025-26 ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து நேற்றையிலிருந்து நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 417 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கான இந்த கவுன்சிலிங்ன்றது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2,52,467 இடங்கள் மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக மாணவர்களுடைய ஆர்வம் இந்த இன்ஜினியரிங் படிப்புகளில் ஸோ எந்த துறைகளை சார்ந்து இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே போல் வேலைவாய்ப்பு, அதிகப்படியான வேலைவாய்ப்பு ஸோ எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் அதிகப்படியான கல்லூரிகளில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பிரிவுகள்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா தற்போது உலகளாவிய ஸோ வேர்ல்டு வைடுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த துறைகளில் தான் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வண்ணம் இருக்குது. ஸோ அதால் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கிறதால உடனடியாக நல்ல வேலைகளில் சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு தான் அதிகப்படியான மாணவர்களுடைய தேர்வாகவும் இருக்குது. அதே போல் இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இசிஇ படிப்புகளுக்குமே பார்த்திங்கன்னா தற்போது மாணவர்களுடைய நாட்டம் இன்ட்ரெஸ்ட்ன்றது அதிகப்படியாகவே இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரை 2025-26 ஆண்டில் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை 7 முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது. என்ஜினியரிங் கலந்தாய்வு கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் போட்டி அதிகம் காணப்படும். ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தரவு அறிவியல், டேட்டா சயின்ஸ் படிப்புகள் மாணவர்களுடைய மெயினான ஒரு தேர்வாக தான் தற்போது வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நடப்பாண்டிலையுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் படிப்பை மாணவர்கள் அதிக அளவு தேர்ந்தெடுத்த வண்ணம் உள்ளனர்ன்றது தான் இன்றைய செய்தியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.